Hi friends, welcome to Kamadhenuakshayam. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சின்னதா ஒரு சமையல் டிப்ஸ் தாங்க. நம்ம சமையலுக்கு தினமும் வரமிளகாய் யூஸ் பண்ணுவோம். அதை கிள்ளும்போது அதில இருந்து நிறைய விதை வரும். அதை நம்மள பல பேர் வேஸ்டா குப்பையில தான் போடுவோம். இனிமேல் அப்படி குப்பையில போடாதீங்க. அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணுவோம்ல, அந்த மசாலாவில் 1/2 டீஸ்பூன் இந்த மிளகாய் விதையை சேர்த்திக்கலாம். நம்ம குழம்புக்கு 3 வரமிளகாய் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த மிளகாய் விதையை சேர்க்கும் போது நம்ம 2 வரமிளகாய் யூஸ் பண்ணாலே போதும், அந்தளவுக்கு காரம் கொடுக்கும். 4 வரமிளகாய் கிள்ளினதுக்கு இந்த அளவுக்கு விதை கிடச்சிருக்கு. நம்ம தினமும் யூஸ் பண்ணுற வரமிளகாய் விதையெல்லாம் எடுத்து வச்சோம்னா நிறைய கிடைக்கும். நம்ம வீட்லேயே சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாம் அரைப்போம்ல, அதுக்கு கூட இதை சேர்த்திக்கலாம். ரொம்ப காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.